ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்த் ஸ்டோவ்லூம். நேற்று ஈவினிங்லாம் இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால மழைக்கு ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனால் எதுவுமே காணோம். அப்புறம் பார்த்தேன், ஒரு பேக்கெட்டில் வந்து அன்றைக்கி மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சுட்டு இந்த சோயா சங்க்ஸ் இருந்துச்சு. இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வோன்னு யோசிச்சப்போ இந்த ரெசிபி ஞாபகம் வந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோயா சங்க்ஸை வந்து சுடுதண்ணில் போட்டு தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோக்கு புழிஞ்சாலும் வரக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெசிபி நல்லா வரும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர். உங்களுக்கு மைதா பிடிக்காது அப்படின்னா கார்ன்ஃப்ளவரே ஆட் பண்ணிக்கலாம். பட் மைதா போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது கூட உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை, 1 ஸ்பூன் சோயா சாஸ், அது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் எது வச்சுருக்கோமோ அது, இது கூட கொஞ்சமாக வினிகர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு சைனீஸ் ரெசிபி, அதனால தான் நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நம்ம சோயா சங்க்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஆயில்னால் அவ்வளோவா இழுக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ கம்மியாக கூட ஆயில் ஊற்றிக்கலாம். நான் எதுக்கு அந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நமக்கு இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா ஆயில் பாருங்கள், நமக்கு ஊற்றின ஆயில் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 3 பூண்டு, 2 ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி இந்த மாதிரி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டாயம் போடாதீங்க, நல்லாவே இருக்காது. இது ரெண்டும் வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக எல்லாமே நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு நைஸாக சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு. குடமிளகா இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம், இதையும் நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் வந்து இது கூட சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், நம்ம வந்து சில்லி சாஸ் இருக்குது, வினிகர் போட்டிருக்கோம் இது கூட. இப்போது உங்களுக்கு இதில் உப்பு ஆல்ரெடி நிறையா இருக்கும். ஸோ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இது இன்னும் வந்து உங்களுக்கு பிரைட் கலராக வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, கொஞ்சம் சில்லி சாஸ் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது மழை பெஞ்சிட்ருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக, என்ன சொல்கிறது, நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது மேலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் கார்னிஷ் பண்ணணுன்னா மல்லித்தலை கூட போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பர்த் ஸ்டோவ்லூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.